வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் குப்தாஸ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து போஸ்ட் குப்தாவில் வந்து குப்தர்களில் கடைசி வந்து விஷ்ணுகுப்தா. ஸோ அந்த விஷ்ணுகுப்தாவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுகுப்தாவனுடைய படைத்தளபதியாக வந்து புஷ்யபூட்டி இருந்தார். அவர் வந்து வர்தனா வம்சத்தை ஆரம்பிப்பார். பிரபாகர வர்தனா, ராஜ்யவர்தனா, ஹர்ஷவர்தனா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரை பார்த்தோம். அடுத்து ஹர்ஷவர்தனாவுடைய இறப்பு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் புலிகேசி கூட வந்து ஹர்ஷவர்தனா சண்டை போட்டிருப்பாரு. எந்த நதியின் கரையோரம் அப்படின்னா நர்மதா நதியின் கரையோரம். இது அனைத்தையுமே வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு போஸ்ட் குப்தா ஒன். சரியா, போஸ்ட் குப்தா ஒன்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் குப்தா டூ. சரி, அப்ப இந்த இதுல வந்து நம்ம எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா மெயினா நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா உங்களுக்கு 3 வம்சங்கள். இது வந்து நான் போன கிளாஸ்ல எடுத்தது. ஸோ மூன்று பேருக்கு இடையே சண்டை சண்டை அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. ட்ரை பார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்ட்டு. எதுக்காக அந்த சண்டை நடந்துச்சு? கன்னௌஜ் அப்படின்ற இடத்துக்காக சண்டை நடந்துச்சு. கன்னௌஜுக்கான முத்தரப்பு போர் அப்படின்ட்டு தமிழ்ல வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அதுல மெயினா சண்டை போட்டது வந்து யாரெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் குர்ஜார பிரதிகாரா, அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பாலர்கள், இந்த சைடு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, சரி. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் குர்ஜார பிரதிகரா, யாரு ராஷ்டிரகூடா, யாரு பாலா, அதை அந்த வம்சத்தை தோற்றுவித்தது யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, முக்கியமான அரசர்கள் யாரு, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அது என்ன அனைத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ராஷ்டிரகூடர்களை பத்தி பார்ப்போம். ராஷ்டிரகூடர்கள். ஸோ வந்து நான் எல்லா கிளாஸ்லையுமே சொல்றது தான் உங்களுக்கு. நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறது அனைத்துமே வந்து தமிழ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளாஸ் வந்து கவனிக்கிறப்ப வந்து ஒன்று இங்கிலீஷில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை தமிழில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்களுமே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ராஷ்டிரகூட்டாஸ். சரி, ராஷ்டிரகூடர்களை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரகூடர்கள் வந்து ஆட்சி செய்த ஆண்டு அப்படின்னு பார்க்குறப்ப 750 975 ஏடி. 750 ஏடி அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து கன்னட மொழி இருக்குல்ல, அந்த கன்னட மொழி அந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள். ரைட்டா, அந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள். கன்னட ஆர்ஜின் அப்படின்றது மட்டும் போட்டுக்கலாம். சரியா, கன்னட ஆர்ஜின். ரைட்டா, கன்னட மொழியை சேர்ந்தவர்கள். கன்னடா ஆரிஜின். ஓகே, சரி. அடுத்தது, ஸோ இவங்களுடைய தலைநகரமா வந்து எதை வச்சிருந்தாங்க? சரியா, இவங்களுடைய தலைநகரமா வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை மானிய கேட்டா அப்படின்றாங்க. மானிய கேட்டா கேபிட்டல் சிஏபின்னு போடுற மானிய கேட்டா. ஸோ அடுத்தது, இந்த மானிய கேட்டாக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா மால்கேட் அப்படின்னு சொல்றாங்க. மால் கேட். இது எங்க இருக்குன்னா கர்நாடகா பகுதியில் இருக்கு. கர்நாடகா. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து யாருடைய ஃபியூடேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூடேட்டரி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா உங்களுக்கு, அதாவது அவங்க வந்து நிலம் வச்சிருப்பாங்க, அந்த நிலத்தை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க, இவங்க வந்து அந்த நிலத்தை பார்த்துருக்காங்க, அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து நிலம் கொடுத்தவர்களுக்கு வந்து ராணுவ உதவி பண்ற மாதிரி, சரியா, இல்லைன்னா வேற ஒரு உதவி பண்ற மாதிரி, அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஃபியூடேட்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா, எப்படி ஃபியூடேட்டரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் புரியல, அது எல்லாமே தமிழ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அதையுமே நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் என்னென்ன எந்தெந்த லைன்ல எழுதியிருக்கணும் அது அனைத்துமே வந்து உங்களுக்கு தமிழ்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் யாருடைய ஃபியூடேட்டரிஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ். வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் வட்டாப்பி. வட்டாப்பியை சேர்ந்த வெஸ்ட் சாளுக்கியாஸுடைய ஃபியூடேட்டரிஸா இருந்தவங்க தான் இவங்க. ரைட்டா,
சரி, இந்த ராஷ்டிரகூடர்கள்ல வந்து ஒரு சில முக்கியமான அரசர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரார் அப்படின்னா தண்டி துர்கா. இது வந்து வேற ஒரு கலர் எழுதுவோமா? ஸோ முதல் அரசரா யார் வரார்னா தண்டி துர்கா. தண்டி துர்காவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா தண்டி வர்மன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பெயர் அப்படின்னா தண்டி வர்மன். ஓகே, தண்டிவர்மன். ஸோ இவர் தான் வந்து இந்த வம்சத்தை தோற்றுவிப்பவர். ஃபவுண்டர் F1 போட்டிருக்கேன். சரியா, ஃபவுண்டர். ஸோ இந்த தண்டி துர்காவுக்கும் வெசஸ், சரியா, தண்டி துர்காவும் வெசஸ்னா சண்டை. தண்டி துர்காவுக்கும் யாருக்கும் சண்டை நடக்குதுன்னா பதாமியை சேர்ந்த சாளுக்கியாஸ். நம்ம ஆல்ரெடி சாளுக்கியாஸை பத்தி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, சாளுக்கிய வம்சம் வந்து 543 ஏடியில் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஐஹோல்ல தலைநகரத்தை வச்சிருந்தாங்க. அடுத்து பதாமிக்கு வந்து மாத்தினாங்க. தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. கோர்ட்டு போயிட்டா வந்து பசவண்ணா அல்லது அவருடைய பேர் பக்தி வந்தாரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, சரி. இப்ப அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இவருக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா தண்டி துர்காவுக்கும் பதாமியை சேர்ந்த சாளுக்கியர்களுக்கும், சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டையில வந்து யார் தோத்து போயிருவார் அப்படி யார் தோத்து போயிருவாங்கன்னா இந்த பதாமியை சேர்ந்த சாளுக்கியர்களும் தோத்து போயிருவாங்க. அதனால தான் நான் இப்படி போடுறேன். அவங்களுக்கு பக்கத்துல இந்த எக்ஸ் சிம்பிள் போடுறேன். ரைட்டா, அவங்க தோத்து போயிருவாங்க. அடுத்தது தண்டி துர்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஒரு ரிச்சுவல் பண்ணுவார். சரியா, இவர் வந்து ஒரு சம்பிரதாயம், ரிச்சுவல் அப்படின்றது வந்து சடங்குகள். அந்த சடங்கின் பெயர் வந்து என்னன்னா ஹிரண்ய கர்ப்ப சடங்கு அப்படின்ட்டு. அதாவது அந்த சடங்கு எதுக்காக பண்ணுவாங்கன்னா சத்திரியராக ஆவதற்கு பண்ணுவாங்க. என்ன சடங்கு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப சடங்கு இவர் பண்ணியிருக்கிறார். அந்த சடங்கு வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா டு பிகம் சத்ரியா, சத்திரியராக ஆவதற்கு பண்றது. டு பிகம் சத்ரியா, சத்திரியராக ஆவதற்கு பண்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப சடங்கு. அடுத்து தண்டி துர்காவுக்கு அடுத்து யார் வரார் அப்படியே நான் பின்னாடி எழுதுறேன். ரைட்டா, தண்டி துர்காவுக்கு அடுத்தது யார் வரார் அப்படின்னா கிருஷ்ணா. சரியா, முதலாம் கிருஷ்ணா. முதலாம் கிருஷ்ணா. ஸோ இந்த முதலாம் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் முதலாம் கிருஷ்ணாவுக்கும் வெசஸ் கங்காஸ். கங்காஸ்ன்றது ஒரு வம்சம் தான். சரியா, கங்காஸ், கங்காஸ் அப்படின்றதுமே ஒரு வம்சம் தான். ரைட்டா, இவங்களுக்கு கங்காஸ்க்கும் இதுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்டை நடக்குது. ரைட்டா, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கங்காஸ் அப்படின்றது வந்து எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அப்படின்னா வந்து கர்நாடகா. ரைட்டா, அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் கங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்காஸுக்கும் முதலாம் கிருஷ்ணாவுக்கும் சண்டை நடக்க அந்த சண்டையில யார் தோத்து போயிடுறாரு? கங்காஸ் வந்து தோத்து போயிடுவாங்க. ஜெயிக்கிறது யார் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணா தான். அடுத்தது முதலாம் கிருஷ்ணாவுக்கும் வேற யாருக்கும் வெசஸ் சண்டை நடக்குதுன்னா வெங்கியை சேர்ந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியா, ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி. சரியா, இந்த சண்டையில வந்து யார் தோத்து போயிருவார்னா இவங்க வெங்கி. ஸோ ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் இதுலயுமே தோத்து போயிருவாங்க. ரைட்டா, அடுத்தது இந்த முதலாம் கிருஷ்ணா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். ரைட்டா, இப்போ நான் எழுத போறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த முதலாம் கிருஷ்ணா வந்து ஒரு விஷயத்த கட்டுவார். என்ன கட்டுவார் அப்படின்னா கைலாச கோயில், கைலாஷ் கோயில், கைலாஷ் டெம்பிள். எங்க கட்டுவார்னா எல்லோரா அப்படின்ற இடத்துல கட்டுவார். எல்லோரா. ரைட்டா, ஸோ இந்த எல்லோரான்ற இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஹியர் எல்லோரால எங்க என்ன இருக்குதுன்னா ஹியர் 34 மடாலயம் இருக்குது, மொனாஸ்ட்ரீஸ். ரைட்டா, மொனாஸ்ட்ரீஸ் மொத்தம் டோட்டலா வந்து எத்தனை மொனாஸ்ட்ரி இருக்குது எல்லோரால வந்து எத்தனை மொனாஸ்ட்ரி இருக்குது, அதாவது மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, துறவி மடம் 34 இருக்குது எல்லோரா குகையில. சரி, இந்த கைலாஷ் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன இங்க ஃபேமஸ்? கைலாஷ் டெம்பிள்ல வந்து அப்படி என்ன இது வந்து ஃபேமஸ் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மோனோலித்திக் ராக் கட் டெம்பிள். மோனோன்னு என்னது? சிங்கிள்.
லித்திக்னா என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலம், அந்த கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். லித்திக்னா கல்லு, ராக்னா கல்லு தான். கட்டு வெட்டினது, டெம்பிள்னா கோயில். அதாவது ஒரே கல்லால கட்டப்பட்ட கோயிலாக இது இருக்கிறது. கைலாஷ் டெம்பிள் கட்டினது யாருன்னா முதலாம் கிருஷ்ணா. ஒரே கல்னா ஒரு பெரிய மலையை குடைந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. ரைட்டா? அடுத்தது கிருஷ்ணாவுக்கு அடுத்து யார் வரார் அப்படின்னா துருவா. கிருஷ்ணாவுக்கு அடுத்து துருவா. அடுத்து துருவாக்கு அடுத்து யார் வராருன்னா கோவிந்தா. மூன்றாம் கோவிந்தா. அடுத்து மூன்றாம் கோவிந்தாவுக்கு அடுத்து நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த துருவா இருக்கார்ல, இவர் தான் வந்து மிக சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் ரூலர். கிரேட்டஸ்ட் ரூலரா கருதப்படுறது இந்த துருவா தான். ரைட்டா? சரி, அடுத்தது. ஸோ இந்த கோவிந்தாவுக்கு அடுத்து வந்து யார் வராரு அப்படின்னா இவர் ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னா அமோக வர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ யார் வராரு அப்படின்னா மூன்றாம் கோவிந்தாவுக்கு அப்புறம் அமோக வர்ஷா. ஸோ அமோக வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு போயம் ஒன்று எழுதியிருப்பார், பாடல். அந்த பாடலின் பெயர் வந்து என்னன்னா கவி ராஜ் மர்கா. கவிராஜ் மர்கா. ரைட்டா? அடுத்தது இவர் வந்து ஒரு புத்தகமும் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் ரத்னா மல்லிகா. ரத்னா மல்லிகா. அடுத்து இந்த அமோக வர்ஷாவின் காலத்தின் போது ஒருத்தர் வந்திருப்பார். யார் அப்படின்னா இந்த அபு சுலைமான் அப்படின்ற ஒருத்தர். அதாவது இவருடைய காலத்தின் போது வந்திருப்பார் அப்படின்றத விட அபு சுலைமான் அப்படின்ற ஒரு பயணி, சரியா, அரபு பகுதியில இருந்து வந்திருப்பார். அந்த அபு சுலைமான் வந்து என்ன சொல்லியிருப்பார்? அபு சுலைமான் வந்து யார் அப்படின்னா இங்க மேல போடுறேன், டிஆர்னு போடுறேன். டிஆர்னா டிராவலர், பயணி. ஸோ இந்த அபு சுலைமான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த 4 சாம்ராஜ்யங்களில் அமோகவர்ஷர் ஆட்சி செய்த ராஷ்டிரகூட வம்சமும் ஒன்று அப்படின்றத சொல்லியிருப்பார். ரைட்டா? என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒன் ஆஃப் த 4 கிரேட் எம்பையர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராஷ்டிரகூட வம்சத்தை ஒன் ஆஃப் த 4 கிரேட்டஸ்ட் எம்பையர்ஸ் ஆஃப் வேர்ல்டு. இந்த உலகின் மிக சிறந்த 4 வம்சங்களில், அரசுகளில், பேரரசுகளில் வந்து ராஷ்டிரகூட வம்சம், ராஷ்டிரகூட பேரரசும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த அமோக வர்ஷாரை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? தென்னிந்தியாவின் அசோகா அப்படின்னு சொல்றாங்க. அசோகா ஆஃப் த சவுத். அசோகா ஆஃப் த சவுத், தென்னிந்தியாவின் அசோகர் அப்படின்னும் இவரை தான் சொல்றாங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற யாரு? இந்த அமோக வருஷருக்கு அடுத்து வேற யார் வருவார்னா இரண்டாம் கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் வருவார். இரண்டாம் கிருஷ்ணா. அடுத்தது இரண்டாம் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் வேற யார் வராருன்னா மூன்றாம் இந்திரா. யாருன்னா மூன்றாம் இந்திரா. அடுத்தது இவங்க எல்லாம் அடுத்தடுத்து எக்ஸாக்டா வரல, நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனா இவங்க கொஞ்சம் ஃபேமஸான கிங்ஸ். ஓகே, அரசர்கள். அடுத்து இந்த மூன்றாம் இந்திராவுக்கு அப்புறம் மூன்றாம் கிருஷ்ணா. மூன்றாம் கிருஷ்ணா. சரி, இந்த மூன்றாம் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் படிக்கணும்னா இந்த மூன்றாம் கிருஷ்ணாவுக்கும் வெர்சஸ் சோலாஸ், சோழர்களுக்கும் சண்டை நடக்கு. அந்த சண்டையில வந்து பார்த்துட்டீங்கன்னா சோழர்களை தோக்கடிச்சிருவாரு. யாருன்னா மூன்றாம் கிருஷ்ணா. சோ என்ன சண்டை? என்ன சண்டை அப்படின்னா தக்கோலம் போர். பேட்டில் ஆஃப் தக்கோலம். தக்கோலம் போர்ல வந்து சோழர்களை வந்து மூன்றாம் கிருஷ்ணா தோக்கடிச்சிருவார். அடுத்து இந்த மூன்றாம் கிருஷ்ணா வந்து ஒரு கோயிலை கட்டுவார், பில்ட். அந்த கோயிலினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணேஸ்வரா கோயில், ராமேஸ்வரத்துல கட்டுவார். இந்த கோயிலினுடைய பெயர் வந்து கிருஷ்ணேஸ்வரா. கிருஷ்ணேஸ்வரா கோயில் எங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல. ராமேஸ்வரத்துல கட்டுவார். ரைட்டா? அடுத்தது இந்த மூன்றாம் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் யார் அப்படின்னா கோட்டிகா அமோக வர்ஷா. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னா அது வந்து முதலாம் அமோக வர்ஷா. இவர் வந்து
கோட்டிகா அமோக வர்ஷா அப்படின்ட்டு. கோட்டிகா அமோக வர்ஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ராஷ்டிரகூட வம்சத்தினுடைய கடைசி அரசர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல 4ஆம் இந்திரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். அல்லது 3வது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல 3ஆம் கோவிந்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து மேக்சிமம் வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா 3ஆம் கிருஷ்ணா தான். அதாவது தலை சிறந்த அரசர்கள், அதாவது லாஸ்ட் கிரேட் ரூலர். ரைட்டா? லாஸ்ட் கிரேட் ரூலர் ஆஃப் ராஷ்டிரகூட வம்சம் வந்து எது அப்படின்னா அவர் வந்து யார் அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணா தான். 3ஆம் கிருஷ்ணா. ரைட்டு. அடுத்தது பாருங்க, இந்த ராஷ்டிரகூட வம்சத்துல வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சாம்ராஜ்யம். ரைட்டா? எம்பையர், மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா ராஷ்டிரியங்களா பிரிக்கப்பட்டது. ராஷ்டிரியங்களா பிரிக்கப்பட்டது. அந்த ராஷ்டிரியங்கள் வந்து நிறைய விஷயா அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டது. விஷயாஸ். அந்த விஷயாஸ் எல்லாமே வந்து நிறைய புக்தியா பிரிக்கப்பட்டது. புக்தி. ரைட்டா? எம்பையர் தான் மேல, எம்பையர் கீழே ராஷ்டிரியம், ராஷ்டிரியம் கீழே விஷயா, விஷயா கீழே புக்தி. சரி, இந்த ராஷ்டிரா வந்து யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா ராஷ்டிரபதிக்கு கீழே. ராஷ்டிரா அப்படின்ற பகுதி யாருக்கு கீழே, அதாவது அண்டர் அண்டர் யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா ராஷ்டிரபதி அப்படின்ற ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்றாரு, அந்த பதவியில இருக்கிறவர். விஷயா அப்படின்றது யாருக்கு கீழே இருக்குதுன்னா விஷயபதிக்கு கீழே. விஷயபதி. புக்தி அப்படின்றது யாருக்கு கீழே, கட்டுப்பாட்டு கீழே இருக்குதுன்னா போகபதி. போகபதியின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது. ரைட்டா? சரி, அடுத்தது இவங்களுடைய டைம் பீரியட்ல, உங்களுக்கு ராஷ்டிரகூடர்களின் டைம் பீரியட்ல சைவிசம் சைவிசமும் சரி வளர்ந்து அதிகமாக சிவனை வழிபடுபவர்களும் சரி, அதுக்கப்புறம் விஷ்ணுவை வழிபடுபவர்களும் சரி அதிகமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள் வந்து அதிகமாகுது. சரியா? சைவிசமும் வளருது, வைஷ்ணவிசமும் வளருது அப்படின்றத சொல்றாங்க. சைவிசமும் வளருது, வைஷ்ணவிசமும் வளருது. சரி, அடுத்தது இந்த ராஷ்டிரகூட வம்சத்துல லிட்ரேச்சர். ரைட்டா? அதாவது இலக்கியங்கள். ஏன் அப்படின்னா எதுக்காக இலக்கியங்கள் நம்ம கண்டிப்பா, அதாவது நூல்கள் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த ராஷ்டிரகூட வம்சம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி தெரிய வருதுன்னா இந்த மாதிரி நூல்கள் படிக்கிறது மூலியமா தான். ரைட்டா? சரி, ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மொழியிலலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் வந்து லிட்ரேச்சர் சமஸ்கிருத மொழியிலையும் அப்புறம் ஜெயின் சமண மொழியிலையும் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரியா? அவங்க சமண மதத்தில் எந்த மொழி யூஸ் பண்ணாங்களோ அதாவது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், ஜெயின் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன நூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நூல்கள் எழுதிடுறேன். விக்ரம் அர்ஜுன விஜயா. விக்ரம் அர்ஜுன விஜயா. அடுத்தது சாந்தி புராணா. சாந்தி புராணா. அடுத்தது அமோக விருத்தி. அதுக்கப்புறம் நலச்சம்பு. அமோக விருத்திக்கு அப்புறம் நல சம்பு. அதுக்கு அடுத்தது கணிதா சாரம். கணிதா சாரம். அடுத்தது பர்ஸ்வ பியூதயா. பர்ஸ்வ பியூதயா. ரைட்டா? சரி, சோ இதெல்லாம் எழுதினது யார்? இதெல்லாம் புத்தகம். இதை எழுதியவர்கள் யார்? விக்ரம் அர்ஜுன விஜயா பை. சரியா? எழுதினது வந்து யார் அப்படின்னா பம்பா. பம்பா. சாந்தி புராணம் எழுதியது வந்து யார் அப்படின்னா பொன்னா. அமோக விருத்தி எழுதியது வந்து சக்கட்ட யானா. சக்கட்ட யானா. நலச்சம்பு எழுதியது
திருவிக்ரமா. த்ரிவிக்ரமா. கணிதாசாரம் எழுதியது வீரச்சாரியா. பர்ஸ்வபியூதயா எழுதியது வந்து ஜினசேனா. ரைட்டா. இந்த அமோக விருத்தின்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கிராமர் புக்கு. இது வந்து ஒரு என்ன அப்படின்னா கிராமர் புக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. சரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை பொறுத்த வரைக்கும் சரியா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஒரு வம்சம் பார்க்குறப்ப அங்கே வந்து அரசர்கள் யார், அங்கே என்னென்ன நடந்துச்சு, முக்கியமான சம்பவங்கள், யார் கூட சண்டை போட்டாங்க அப்படின்றத மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். ரைட்டா. சரி, அப்போ ராஷ்டிரகூடர்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இந்த சண்டை ஃபர்ஸ்ட் ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள்ல நடந்த முக்கியமான சண்டை, அந்த சண்டையில சம்பந்தப்பட்ட 3 வம்சங்களை பார்த்துட்டு அடுத்தடுத்த வம்சங்களுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து யார் வரார் அப்படின்னு பார்த்துட்டு, யார் எந்த வம்சம் அப்படின்னா பால வம்சத்தை பத்தி பார்க்கலாம். பாலா டைனாஸ்டி. டைனாஸ்டினா வம்சம். சரி, இந்த பால வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பால வம்சம் எந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா பெங்கால் மற்றும் பீகார் பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அடுத்து இவர்களுடைய தலைநகரம் வந்து இந்த பீகார்ல தான் இவங்களுடைய தலைநகரம் வந்து இருந்துச்சு. பேர் வந்து முங்கேர். பீகார்ல தான் பால டைனாஸ்டியோடைய தலைநகரம் இருந்துச்சு, முங்கேர். இந்த பாலா டைனாஸ்டி வந்து 8வது நூற்றாண்டிலிருந்து 8th செஞ்சுரி, ஆல்ரெடி சொன்ன செஞ்சுரினா இப்படி போட்டுக்கலாம், 8வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க ஆட்சி செய்தாங்க. ரைட்டா. சரி, பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் கோபாலா. பால வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலா. இவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது வந்து 750 770 ஏடி வரைக்கும். 750 770 ஏடி வரைக்கும். இந்த கோபாலா வந்து பார்த்துட்டீங்கன்னா கோபாலா ஒரு மொனாஸ்ட்ரி கட்டுவார். சரியா, மடம் ஒன்று கட்டுவார். எங்கு அப்படின்னா ஒடாந்திபுரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மடம் வந்து ஒன்று கட்டுவார். அந்த ஒதாந்திபுரி அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா பீகார்ல இருக்கு. ஒதாந்திபுரி அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்கிறதுனா பீகார்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒதாந்திபுரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்வி நிலையம், எஜுகேஷன் சென்டர். கல்வி நிலையம். இந்த ஒதாந்திபுரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா கல்வி கற்ற முதல் மாணவனாக அறியப்படுபவது வந்து யார் அப்படின்னா தீபங்கர் அப்படின்றவர் தான். தீபங்கர் அப்படின்றவர் தான் அறியப்படுகிறார். ரைட்டா. சரி, அடுத்தது கோபாலாவுக்கு அப்புறம் யார் வரார் அப்படின்னா இங்க எழுதுறேன். கோபாலாவுக்கு அப்புறம் வந்து யார் வரார், தர்மபாலா. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தர்மபாலாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செய்த டைம் பீரியட் அப்படின்றது 770 810 ஏடி வரைக்கும் இவர் ஆட்சி செய்திருப்பார். இவர் தான் வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா ஃபவுண்டட் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம். விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி. ரைட்டா. ஸோ விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறார். விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை எங்கு தோற்றுவிக்கிறார் அப்படின்னா பாகல்பூர் எங்க இருக்கிறது அப்படின்னா பீகார்ல. ஸோ பீகார்ல வந்து விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறார். இது கூடயே நம்ம இன்னொரு சின்ன பாயிண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க நான் கீழேயே எழுதுறேன். நலந்தா பல்கலைக்கழகம் இருக்கும். விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம் வேற, நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, ஃபேமஸானது. இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது வந்து யார் அப்படின்னா யார் கட்டியிருப்பார் அப்படின்னா முதலாம் குமாரகுப்தா முதலாம். சரியா, குமாரகுப்தா 1. இதுல என்ன ஒண்ணா, இந்த விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகமும் சரி, குமாரகுப்தரால் கட்டப்பட்ட நலந்தா பல்கலைக்கழகமும் சரி, இந்த இரண்டையுமே
இடித்து தரமட்டமாக்கியவர், அதாவது டிஸ்ட்ராய்டு பை இடித்து தரமட்டமாக்கியவர் வந்து யார் அப்படின்றத கேட்டா ஆன்சர் வந்து பக்தியார் கில்ஜி அவர்கள் தான். பக்தியார் கில்ஜி அவர்கள் தான் வந்து இடித்து தரமட்டமாக்குவார் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தையும் சரி, நலந்தா பல்கலைக்கழகத்தையும் சரி. ரைட்டா? அடுத்து தர்மபாலாவை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து எப்படி அழைத்தார்கள் அப்படின்னா உத்தரபதா சுவாமி அப்படின்ட்டு அழைத்தார்கள். சரியா? உத்தரபதா சுவாமி அப்படின்ட்டு அழைத்தார்கள். யார் அப்படின்னா தர்மபாலாவை உத்தரபதா சுவாமி. மகிபாலாவையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வருவார் மகிபாலா. அவரையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன அழைப்பாங்கன்னா உத்தரபதா சுவாமி அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க. உத்தரபதா சுவாமின் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது வட இந்தியாவின் கடவுள் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. இவங்க இந்த டைட்டில் சொல்லுவாங்க, லார்ட் ஆஃப் நார்த் இந்தியா. உத்தரபதா சுவாமின் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. வேற தேவபாலா, தர்மபாலாவுக்கு அடுத்தது யார் வர்றாரு அப்படின்னா தேவபாலா. சரி, தேவபாலாவை பொறுத்த வரைக்கும் இவர் ஆட்சி செய்த டைம் பீரியட் அப்படின்னா 810 இருந்து 850 ஏடி வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறார். இவருக்கும் யாருக்கும் சண்டை நடக்குதுன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்த அமோக வர்ஷா கூட நம்ம பார்த்தோம். அமோக வர்ஷா. ஸோ தேவபாலாவுக்கும் அமோக வர்ஷாவுக்கும் சண்டை நடக்கும். அமோக வர்ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த சண்டையில வந்து அமோக வர்ஷா தோத்து போயிடுவார். ஓகே, அடுத்தது இந்த தேவபாலா வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றினார், அதாவது ஆட்சி செய்தார் அப்படின்னா அஸ்ஸாமை வந்து ஆட்சி செய்தார். அடுத்தது வந்து ஒடிஷா பகுதியை வந்து கைப்பற்றினார், ஒடிஷா பகுதி. அடுத்து காமரூப பகுதி அஸ்ஸாமுடைய பகுதி தான். ஸோ காமரூபா அந்த பகுதியும் ஆட்சி செய்தார். அந்த மாதிரி நிறைய பகுதியை யார் ஆட்சி செய்கிறாருன்னா தேவபாலா ஆட்சி செய்தார். அடுத்து தேவபாலாவுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா மகிபாலா, முதலாம் மகிபாலா. ரைட்டா? சோ இந்த முதலாம் மகிபாலருக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா வெர்சஸ் ராஜேந்திர சோழ வம்சத்தினுடைய ராஜேந்திர சோழனுக்கும் முதலாம் ராஜேந்திர சோழா. ரைட்டா? சோ இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறார்? ராஜேந்திர சோழா ஜெயிச்சிருவாரு. முதலாம் மகிபாலா தோத்து போயிடுவாரு. ரைட்டா? அடுத்தது முதலாம் மகிபாலாவுக்கு அடுத்து வந்து யார் வர்றாருன்னா ராமபாலா. சோ ராமபாலாவை பொறுத்த வரைக்கும் இவரை பத்தி சரியா, அதாவது ராமபாலாவை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புத்தகத்தின் பெயர் தான் ராமச்சரிதம். ராமச்சரிதம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த ராமச்சரிதம் அப்படின்ற புத்தகத்தை எழுதினது வந்து யார் அப்படின்னா சந்தியாகர் நந்தி. சரியா? சந்தியாகர் நந்தி தான் எழுதியிருப்பார். பை சந்தியாகர் நந்தி. சரி, இப்ப இந்த ராமச்சரிதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய பெயர் மாதிரியே இன்னொரு புத்தகத்தின் பெயரும் இருக்குது. அதுதான் என்னன்னா ராமச்சரித் மனாஸ். நான் இங்க சின்னதா எழுதுறேன். இந்த ராமச்சரிதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தின் பெயர் மாதிரியே என்ன இருக்குன்னா ராமச்சரித். இவருங்க அப்படியேதான் இருக்கு, ராமச்சரித். ஆனா இது வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா ராமச்சரித் மனாஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த ராமச்சரித் மனாஸ் அப்படின்றது வந்து யார் எழுதியது அப்படின்னா துளசிதாஸ். இந்த துளசிதாஸ் வந்து அக்பர் டைம் பீரியட்ல இருந்தவர். அக்பர் டைம் பீரியட். சரி, அக்பர் டைம்னு போட்டுக்கிறேன். அக்பர் டைம்ல இருந்தவர். ரைட்டா?
அடுத்தது வந்து ராமபாலாவுக்கு அடுத்து வந்து யார் வருவார்னா மதனபாலா. சரியா, ராமபாலருக்கு அடுத்து வந்து யார் வராரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மதனபாலா. ஓகே, இங்கே வைக்கிறேன் மதனபாலா. ஆனா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் ரூலர், அதாவது இங்கேயே நான் எழுதிடுறேன். மதனபாலாவுக்கெல்லாம் அடுத்து வந்து ஒருத்தர் வருவார் கடைசியா. யார் அப்படின்னா கோவிந்த பாலா. கோவிந்த பாலா. ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால வம்சத்தினுடைய கடைசி அரசர். ரைட்டா, கடைசி அரசர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து யார் அப்படின்னா அந்த கண்ணோஜுக்கான முத்தரப்பு போரை ஜெயிச்ச குர்ஜார பிரதிகர வம்சம். கண்ணோஜுக்கான முத்தரப்பு போரை ஜெயிச்ச குர்ஜார பிரதிகர வம்சம். ஒரு செகண்ட். ஓகே, குர்ஜார பிரதிகர வம்சம். பிரதிஹராஸ் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ குர்ஜார பிரதிகாரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த, அதாவது 8வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்கள். ஸோ இவங்களுடைய தலைநகரமா இவங்க எந்த பகுதியை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்ணோஜை தான் வச்சுக்கிட்டாங்க. ஏன் கண்ணோஜை வச்சுக்கிட்டாங்க? ஏன்னா இவங்க தான் கண்ணோஜுக்கான முத்தரப்பு பொருளை ஜெயிச்சிருவாங்கல்ல. ரைட்டா, அது போக இந்த குர்ஜார பிரதிகரா குர்ஜா, அப்பா இதுல இருந்து தான் வந்து எந்த பெயர் வந்துச்சு, எந்த மாநிலத்தினுடைய பெயர் வந்துச்சுன்னா குஜராத் அப்படின்ற மாநிலத்தினுடைய பெயர் வந்துச்சு. குஜராத் நேம் குர்ஜார பிரதிகரா அப்படின்ற வம்சத்துல இருந்து தான் வந்துச்சு. ரைட்டா, அடுத்தது இங்க குர்ஜார பிரதிகரர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து யாருடைய ஃபியூடேட்டரிஸ் அப்படின்னா குர்ஜார பிரதிகரர்களுடைய ஃபியூடேட்டரிஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நிலம் வைத்திருப்பார்கள், அந்த நிலத்தை வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க, இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து நிறைய வேலை செய்வார்கள். ரைட்டா, அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஃபியூடேட்டரிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபியூடேட்டரிஸ். ஃபியூடேட்டரிஸ்னா தமிழ்ல வந்து நிலப்பிரபுத்துவவாதிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிலப்பிரபுத்துவவாதிகள் அப்படின்ட்டு ஃபியூடேட்டரிஸ். இவங்களுடைய ஃபியூடேட்டரிஸ் வந்து யாரு அப்படின்னா டோமார்ஸ் தான். ஸோ இந்த டோமார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டோமார்ஸ் வந்து யாரு அப்படின்னா டோமார் வம்சம். இதுலயே நம்ம இதை முடிச்சிடலாம், இவங்க ரொம்ப சின்னது போதும். டோமர் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 8வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் டோமார். இந்த டோமார்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா அனங்கபால டோமர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னா அனங்கபால டோமர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. எத்தனாவது அப்படின்னா அனங்கபால டோமர் 2, அதாவது அனங்கபாலா 2, இரண்டாம் அனங்கபாலா. இந்த இரண்டாம் அனங்கபாலா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நகரத்தை தோற்றுவிப்பார். அந்த நகரத்தின் பெயர் வந்து என்னன்னா தில்லி காபூரி. இந்த தில்லி காபூரி தான் இப்பொழுது என்ன நகரமாக இருக்குதுன்னா டெல்லியா இருக்கு. ஸோ அப்போ டெல்லியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் அனங்கபால டோமர். சரி, அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதுன்னா அனங்கபால டோமர் அப்படின்றத எழுதிக்கும். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இந்த குர்ஜார பிரதிகர வம்சத்துல யாரெல்லாம் அரசர்களா வராங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஹரிச்சந்திராவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து ஃபவுண்டர். ஹரிச்சந்திரா தான் தோற்றுவிக்கிறார். ஓகே, அடுத்தது ஹரிச்சந்திராவுக்கு அடுத்து யார் வர்றாருன்னா நாகபாட்டா. ஹரிச்சந்திராவுக்கு அடுத்து நாகபாட்டா. இந்த நாகபாட்டாவை தான் என்னன்னு சொல்றாங்க, ரியல் ஃபவுண்டர்னாங்க. அதாவது முதலாக இந்த
குர்ஜார பிரதிகர வம்சத்தை திறம்பட ஆட்சி செய்தவர் அப்படின்ட்டு, அதனால ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குர்ஜார பிரதிகார டைனஸ்டி அப்படின்ட்டு இவரை சொல்றாங்க. அடுத்து இவருக்கும் நாகபாட்டாவுக்கும் வெர்சஸ் துருவா, ராஷ்டிரகூட வம்சத்துல பார்த்தோம்னா துருவா, இவங்களுக்குலாம் சண்டையெல்லாம் நடக்குது. பட் ஆனா ஜெயிக்கிறது தோக்குறது ஒரு கரெக்டான எவிடன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுல அப்படின்னா அந்த சண்டையில எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த கன்னௌஜுக்கான முத்தரப்பு போறப்ப வந்து இந்த 3 வம்சங்களும் சண்டை போட்டுச்சுல. சோ அந்த டைம் பீரியட்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? துருவா. அடுத்தது வந்து நாகபட்டாவை பொறுத்த வரைக்கும், நாகபட்டாவை பத்தி குவாலியர்னுடைய கல்வெட்டுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? குவாலியர் குவாலியர்னுடைய குவாலியர் கல்வெட்டுல இவரை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஒரே ஒரு செகண்ட். ஓகே, குவாலியர் கல்வெட்டுல தெளிவா இருக்குது. அடுத்தது நாகபட்டாவுக்கு அடுத்தது யார் வரார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் இது வந்து வட்ஸ் ராஜா. வட்ஸ் ராஜா அப்படின்ற ஒருத்தர் வரார். வட்சராஜாவை பொறுத்த வரைக்கும் வட்சராஜாவுக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா வெசஸ் தர்மபாலா. வட்சராஜாவுக்கும் தர்மபாலருக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தர்மபாலா தோத்துருவார். அந்த சண்டையில தர்மபாலா தோத்துருவார். அடுத்தது அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, வட்சராஜாக்கு அடுத்தது வந்து யார் வரார் அப்படின்னா 2ஆம் நாகபாட்டா. யார் அப்படின்னா இரண்டாம் நாகபாட்டா. அடுத்தது 2ஆம் நாகபாட்டாவுக்கு அடுத்தது யார் வர்றாருன்னா மிஹிர் போஜா. மிஹிர் போஜா மிஹிர் போஜா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். மிஹிர் போஜா ரொம்ப முக்கியம். சோ இந்த மிஹிர் போஜாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து இந்த வம்சத்தினுடைய மிக சிறந்த அரசர், கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து மிஹிர் போஜாவுக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது. என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா அதிவராகா அப்படின்ற ஒரு பட்டம், அடுத்தது பிரபாஸ் அப்படின்ற ஒரு பட்டம், அதிவராகா அப்படின்ற ஒரு பட்டம், அதுக்கு அடுத்தது பிரபாஸ் அப்படின்ற ஒரு பட்டம், பிரபாஸ். ஸோ அதுக்கு அடுத்தது இவர் வந்து மிஹிர் போஜா கிட்டத்தட்ட 46 வருடங்கள் ஆட்சி செய்தார். 46 வருடங்கள் ஆட்சி செய்தார். ரைட்டா? அடுத்தது மிஹிர் போஜாவுடைய டைம் பீரியட்ல அரேபிய பயணிகள் வராங்க 2 பேர், அரப் டிராவலர்ஸ். அந்த பயணிகள் வந்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன்னு வந்து யாருன்னா அபு சுலைமான். அபு சுலைமான். இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னா அல் மசூதி. அல் அபு சுலைமான் மற்றும் அல் மசூதி. அடுத்தது மிஹிர் போஜாவினுடைய காலத்தை தான் ஆட்சி காலத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா குர்ஜார பிரதிகார வம்சத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோல்டன் பீரியட் ஆஃப் ஜிபின்னு போடுறாங்க, குர்ஜார பிரதிகராஸ். ரைட்டா? குர்ஜார பிரதிகர வம்சத்தின் பொற்காலம் அப்படின்ட்டு இவருடைய காலத்தை சொல்றாங்க. அடுத்து இவருடைய பெயர்ல இருந்துதான், அதாவது இவருடைய பெயர்ல இருந்து தான் எந்த ஒரு நகரத்தினுடைய பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா போபால், அதாவது மத்திய பிரதேசத்தின் தலைநகரமான போபால் அப்படின்ற பேர், அதாவது மிஹிர் போஜா. சரியா? மிஹிர் போஜா. இந்த போஜா வந்து போஜ்பால் அப்படின்னு சொல்றாங்க. போஜ்பால் அப்படின்றது போபாலா மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ மிஹிர் போஜாவை போஜ்பால் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த போஜ்பால் தான் இப்போ வந்து என்னவா இருக்குது, போபால். அப்ப இவர் பேர்ல இருந்து தான் போபால் அப்படின்ற ஒரு நகரத்தினுடைய பெயர், மத்திய பிரதேசத்தின் தலைநகரத்தினுடைய பெயர் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது மிஹிர் போஜாவுக்கு அடுத்தது யார் வராரு அப்படின்னா வந்து மகேந்திர பாலா. யார் அப்படின்னா மகேந்திர பாலா. மகேந்திர பாலரை பொறுத்த வரைக்கும் மகேந்திர பாலனுடைய அவையில கோர்ட் போயட்டா அவை புலவராக ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா ராஜசேகர். ராஜசேகர். இந்த ராஜசேகர் எழுதிய ஒரு சில நூல்கள் ரொம்ப நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க.
என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா கற்பூர மஞ்சாரி, கற்பூர மஞ்சாரி, பால் ராமாயண், பால் ராமாயண், அடுத்தது பால் பாரத், பால் பாரத், அடுத்தது காவிய மீமாம்சா, காவிய மீமாம்சா, அடுத்தது வித்த சலபஞ்சிகா, வித்த சலபஞ்சிகா. ஸோ இந்த மாதிரி நூல்கள் அனைத்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருடைய டைம் பீரியட்ல எழுதப்பட்டுச்சுன்னா மகேந்திர பாலர் இருக்கார்ல, அந்த மகேந்திர பாலனுடைய அவை புலவரான ராஜசேகரால் எழுதப்பட்ட ஒரு சில நூல்களாக இருக்கிறது. ரைட்டா? கற்பூர மஞ்சாரி, பால் ராமாயண், பால் பாரத், அதுக்கப்புறம் காவிய மீமாம்சா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வித்த சலபஞ்சிகா அப்படின்றத சொல்றாங்க. சரியா? வித்த சலபஞ்சிகா அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி நூல்கள் அனைத்துமே எழுதப்பட்டது. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் மகேந்திர பாலருக்கு அடுத்து மகேந்திர பாலா. மகேந்திர பாலாவுக்கு அப்புறம் யார் வர்றாருன்னா மஹிபாலா. மஹிபாலா அடுத்தது. மஹிபாலாவுக்கு அடுத்தது யார் அப்படின்னா ராஜ்யபாலா. ராஜ்யபாலா. நெக்ஸ்ட் அடுத்தது ராஜ்யபாலாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யபாலாவுக்கும் அப்புறம் யார் வர்றாரு அப்படின்னா யாஷ்பாலா. ஆனா ராஜ்யபாலாவை பத்தி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ராஜ்யபாலா என்ன பண்ணா இவருக்கும் ராஜ்யபாலாவுக்கும் வெசஸ்னா சண்டை. 3ஆம் கிருஷ்ணாவுக்கும் சண்டை நடக்குது. ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்தவர். இந்த சண்டையில 3ஆம் கிருஷ்ணா தோத்து போயிடுவார். அடுத்தது இந்த ராஜ்யபாலாவுக்கும் வெசஸ் மஹமுத் கஸ்னி. மஹமுத் கஸ்னி யார் என்னன்றதை நம்ம துருக்கியர்களின் படையெடுப்புல நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ரைட்டா? மஹமுத் கஸ்னி. இந்த சண்டையில மஹமுத் கஸ்னி ஜெயிச்சிருவார். அடுத்தது ராஜ்யபாலாவுக்கு அடுத்து, சரியா, ராஜ்யபாலாவுக்கு அடுத்தது வந்து யார் வரார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதாவது யாஷ் பாலா. சரியா? யாஷ் பாலா. ஸோ இப்போ குர்ஜார பிரதிகர வம்சத்தினுடைய கடைசி அரசராக கருதப்படுபவர் வந்து யார் அப்படின்னா யாஷ் பாலா. இவரை ஜாசபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கடைசி அரசர் யார் அப்படின்னா யாஷ் பாலா. இவர் தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் குர்ஜார பிரதிகரா டைனாஸ்டி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது வந்து வேற யார் அப்படின்னா சௌஹான்ஸ் அப்படின்ற முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சௌஹான்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து டோட்டலா முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வேற என்ன பார்ப்போம் அப்படின்னா சவுத் இந்தியன் டைனஸ்டி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சவுத் இந்தியன், அதாவது சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கக்கட்டிய வம்சத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வர்மன் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். வர்மன் அப்படின்றது அந்த சவுத் இந்தியன் டைனாஸ்டி கூடயே வந்து சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன சின்ன வம்சங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா சௌஹான்ஸ். ஸோ கடைசியா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா இந்த வீடியோவுக்கு சௌஹான்ஸ். ரைட்டா? ஸோ சௌஹான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சௌஹான்ஸினுடைய தலைநகரமாக கேபிட்டலா எந்த இடம் இருந்துச்சுன்னா ஷாக்கம்பரி. சௌஹான்ஸ் உடைய கேபிட்டலா ஷாக்கம்பரி இருந்துச்சு. இந்த ஷாக்கம்பரி வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா அஜ்மீர்ல இருக்கு. அஜ்மீர் எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அஜ்மீர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ரைட்டா? இந்த சௌஹான்ஸை வந்து என்னன்னு அழைப்பாங்கன்னா சகமனர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. சஹமனாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. சஹமனாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ரைட்டா? அடுத்து இந்த சௌஹான் வம்சத்தினுடைய ஃபவுண்டர், சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா வாசுதேவ சௌஹான். ரொம்ப முக்கியமானவர். ரைட்டா? வாசுதேவ சௌஹான்.
இந்த சௌஹான் வம்சத்துல ஒரு அரசர் இருப்பார், முக்கியமான அரசர், கிங்கு. யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான். பிருத்வி ராஜ் சௌஹான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ரைட்டா? இவரை பொறுத்த வரைக்கும் சரியா, ரொம்ப நிறைய கொஸ்டின் வந்து எக்கச்சக்க டைம் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? இதுல வந்து நான் இப்படி எழுதிடுறேன். இவங்களை வந்து கிரீன் கலர்ல மார்க் பண்ணேன், ஏன்னா அரசர்கள் பேர் எல்லாமே நான் கிரீன் கலர்ல தானே எழுதியிருக்கிறேன். ஸோ கிரீன். ஓகே. சரி, இந்த பிருத்விராஜ் சௌஹான் பத்தி எதெல்லாம் நம்ம முக்கியம்னா, இவர் பிருத்விராஜ் சௌஹானுடைய கோர்ட் பொயட்டா, சிபின்னு போடுறோம், இல்லைன்னா கோர்ட் பொயட், அவை புலவராக ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெயர் வந்து என்னன்னா சந்து பர்தாய். அவை புலவராக ஒருத்தர் இருப்பார், அவருடைய பெயர் வந்து சந்து பர்தாய். இந்த சந்து பர்தாயை தான் வந்து என்னன்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, இங்க கீழே எழுதுறேன் சின்னதா. இந்த சந்து பர்தாயை தான் இந்தியாவினுடைய முதல் ஹிந்தி புலவர் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி பொயட் அப்படின்ட்டு இந்த சந்து பர்தாய் தான் சொல்றாங்க. இந்த சந்து பர்தாய் தான் என்ன எழுதியிருப்பாரு, பிருத்வி ராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். பிருத்விராஜ் சௌஹானுடைய ஒரு நூல். இந்த நூலை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஹிந்தியில் எழுதப்பட்ட முதல் ஒரு படைப்பு அப்படின்ட்டு, முதல் ஹிந்தி படைப்பு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூலை ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிரியேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது இந்த பிருத்விராஜ் சௌஹான் இருக்கார்ல, இவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து என்னன்னா சம்யுக்தா. ஒய்ஃப் பேர் வந்து என்னன்னா சம்யுக்தா. இந்த சம்யுக்தா இருக்காங்கல்ல, சம்யுக்தா வந்து டாட்டர் ஆஃப் D/1 போடுறேன். டாட்டர் ஆஃப் யாருடைய பொண்ணு அப்படின்னா டாட்டர் ஆஃப் ஜெய்சந்த் பொண்ணு. இந்த ஜெய்சந்த் வந்து யார் அப்படின்னா கன்னோஜோடைய அரசராக இருக்கிறார். கிங் ஆஃப் கன்னோஜ். இந்த டைம்ல கன்னோஜோடைய அரசராக இருக்கிறார் யார் அப்படின்னா ஜெய்சந்த். ரைட்டா? அது போக இந்த ஜெய்சந்த் வந்து யார் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹானோட எனிமி, பிருத்விராஜ் சௌஹான்ஸ் எனிமி. அவருடைய பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், பிருத்விராஜ் சௌஹான். ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட் நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதுதான். சரி, இப்போ அடுத்து பிருத்விராஜ் சௌஹானை பத்தியே நான் கண்டினியூ பண்றேன். பிருத்விராஜ் சௌஹான் இருக்கார்ல, அதாவது பிருத்விராஜ் சௌஹான் நல்லா தெரிஞ்சது. பிருத்விராஜ் இருக்குல்ல, எத்தனாவது பிருத்விராஜ்னு கேட்டா மூன்றாம் பிருத்விராஜ். ரைட்டா? அதே எந்த இதுதான் எழுதுறேன், இங்கே கூட எழுதிக்கிறேன். எத்தனாவது பிருத்விராஜ்னா மூன்றாம் பிருத்விராஜ், முக்கியமானவர். ஸோ இந்த பிருத்விராஜ் சௌஹானுக்கும் வெர்சஸ் ஒருத்தர் யார் அப்படின்னா முகமது கோரிக்கும் சண்டை நடக்குது. இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இது எல்லாமே திருப்பியும் பார்ப்போம். பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையானது எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சண்டையா நடக்குது. ஃபர்ஸ்ட் சண்டை 1191, அடுத்த சண்டை 1192 நடக்குது. இந்த முதல் சண்டை வந்து என்னன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தெர்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தெர்ரைன். ரெண்டாவது சண்டை வந்து என்ன சொல்றாங்க, செகண்ட் பேட்டில் ஆஃப் பி போட்டு புள்ளி வச்சிருக்க பேட்டில் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் டெர்ரைன் அப்படின்றாங்க. ஸோ முதல் சண்டையில வந்து ஜெயிக்கிறது யாரு, பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிச்சிடறாரு. இரண்டாவது சண்டையில ஜெயிக்கிறது யாரு, முகமது கோரி ஜெயிக்கிறார், பிருத்விராஜ் சௌஹானை கொன்றுவார். அதுல இந்த பேட்டில் ஆஃப் டெர்ரைன் இருக்குல்ல, இந்த போருக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா, இன்னொரு பெயரும் இருக்கு. என்ன பெயர் அப்படின்னா, அதாவது பேட்டில் ஆஃப் டெர்ரைனுக்கு ரெண்டாவது பேட்டில் மட்டும் கிடையாது, நார்மலா பேட்டில் ஆஃப் டெர்ரைனுக்கு என்ன பேர்னா பேட்டில் ஆஃப் தரோவரி அப்படின்ற ஒரு பேர், தரோவரி. இந்த தரோவரி அப்படின்ற ஏன் இந்த பேர் அப்படின்னா, தரோவரி இடத்துல தான் நடந்துச்சு. தரோவரி இடம் வந்து எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. அந்த இடத்துல வச்சு நடந்துச்சு, அதனாலதான் பேட்டில் ஆஃப் தரோவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த பிருத்விராஜ் சௌஹான் வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்வார் அப்படின்னா, இதுல கூட எழுதுறேன். பிருத்விராஜ் சௌஹான் வந்து அஜ்மேர், டெல்லி, இந்த மாதிரி பகுதியை வந்து ஆட்சி செய்தவர் தான் யார் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான். ஓகே. அடுத்தது இதுலயே கூட இன்னொன்னு எழுதிக்கோங்க. பிருத்விராஜ் சௌஹானுடைய அப்பாவின் பெயர் வந்து சோமேஸ்வர் சௌஹான். சோமேஸ்வர்